கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆக போகுது. ஒரு வாட்டி சாமி கும்பிடும்போது அத்தைக்கிட்ட கால் பண்ணி என்னென்ன பண்ணணும்னு கேட்டுட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணிடுவேன். உருப்படியா ஃபுல்லா வச்சு படையல் பண்ணதே கிடையாது. ஒரு சிலர் என்கிட்ட என்ன அமாவாசை முன்னாடி வச்சுக்கிட்டு முதல் வாரமே தலிகை போடுற, 3வது வாரம் போட்டுக்கோ அப்படின்ட்டு. எங்களுக்கு அமாவாசை, அதாவது எனக்கு அமாவாசை கிடையாது. ஊர்ல அத்தை மாமாவுக்கு தான் இருக்குங்கிறதுனால நானும் அத்தையும் வந்துட்டு இந்த வாட்டி முதல் வாரமே தலிகை போட்டுட்டோம். ஒரு சிலர் 5 வகை சாதம் வச்சு வடை பாயாசம்லாம் செஞ்சு படைப்பாங்க. எங்களுக்கு வந்துட்டு வடை பாயாசம் செஞ்சுட்டு பச்சரிசி சாதம், சாம்பார், 2, 3 வகை பொரியல்லாம் வச்சு படைக்கிறது தான் பழக்கன்றதுனால நானும் அதே மாதிரியே வச்சு படைச்சிட்டேன். இந்த மாதிரி படைக்கிற அன்னைக்கெல்லாம் விடிய காலை அலாரம் வைக்காமே டானு தூக்கம் தெளிஞ்சிடும். காலையிலே எந்திரிச்சு ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணி பூஜையுமே காலையிலே நல்லபடியாக முடிச்சாச்சு. காலையிலேருந்து விரதம் இருந்து தலிகை போட்டு சாமிக்கு பூஜை பண்ணி முதல் வாய் எடுத்து வைக்கும் போது நம்ம வேண்டுற வேண்டுதல் அப்படியே பழிக்கும்னு சொல்லுவாங்க. சில நம்பிக்கைக்கு பின்னாடியும் ஒவ்வொரு காரணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் தலிகை போட்டாச்சா, இல்லை எந்த வாரம் போட போகிறீங்க, என்னெல்லாம் செஞ்சு படைப்பீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். பை.